ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஷண்முகா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஆன்மீகத்திலையும் மந்திர தந்திரங்கள்லயும் ஈடுபாடோட இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விகண்டா. விகண்டாவோட மனைவி பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவருக்கு பிறக்க போற குழந்தை பயங்கர பவர்ஃபுல்லா இருக்க போது. காட்டுக்கு எப்படி சிங்க ராஜாவோ அதே மாதிரி என் பையனும் ஒரு ராஜாவா இருப்பான். அவன் சிரிச்சா இப்படி இருக்கும், முறைச்சா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவுகளோட காத்திருக்கிறாருங்க. ஆனாலும் விகண்டாவோடைய மச்சான் சொல்றாரு, என் தங்கச்சி பிரெக்னன்சி பெயின்னால துடிக்கிறது நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியல, எனக்கு என்னமோ அபசகுணமா தோணுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா விகண்டா மிரட்டுறாருங்க. ஃபைனலி அந்த குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு 6 தலை இருக்குதுங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன சார்னு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாங்க. அங்க தண்ணி ஒத்துக்கலையாட்டிருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நானும் சரியாயிரும் வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். சரியாகிற மாதிரி தெரியல. சரி வெயிட் பண்ண வேண்டாம், இருக்கிற வாய்ஸ் வச்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்காவது சரியாகும் அப்படின்னு நம்புறேன். சரி ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வனப்பகுதியை காட்டுறாங்க. அங்க விகண்டா அப்படின்றவர் குடும்பத்தோட வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாருங்க. இந்த விகண்டா அப்படின்றவர் ஆன்மீகத்திலையும் மந்திர தந்திரங்களையும் அதிக ஈடுபாடு கொண்டவரா இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் அவருடைய மனைவி பிரெக்னன்சி வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கிறத அவர் மனைவியோட பிரதர்னால ஏத்துக்கவே முடியலங்க. பத்ரா சொல்றாரு, மாமா நம்ம ஊர் பெண்கள் எவ்வளவோ பேரு பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றிருந்திருக்காங்க. ஆனா அவங்க இவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிக்கவே இல்ல. எங்க அக்கா பிரெக்னன்சி வலியால துடிக்கிறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த விகண்டா சொல்றாரு, என்னோட மனைவியோட வயித்துல இருக்கிறது சாதாரண குழந்தை கிடையாது, அது ஒரு ராஜா. அதனாலதான் அவ இவ்வளவு பெயின் அனுபவிக்கிறா. என் மனைவியோட கத்துற சத்தத்தை கேட்டு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுது, எரிமலை வெடிக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பிறக்க போறது ராஜா. ஒரு காட்டுக்கு எப்படி சிங்க ராஜாவா இருக்க போதோ அதே மாதிரி என் மகன் இந்த உலகத்தையே ஆளுவான், அவர் மிகப்பெரிய ராஜாவா இருப்பான் அப்படின்னு சொல்ல, இந்த பத்ரா சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய ஆந்த குருவிங்க பறவைங்க எல்லாம் ஒரு மாதிரி கத்துது மாமா. இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல சகுன மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு அபசகுண மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால குழந்தைய வெளியே எடுத்துருங்க மாமா, இல்லாட்டி வயிற்றுக்குள்ளேயே செத்துருவான் அப்படின்னு சொல்ல, என்னது செத்துருவானா? செத்துருவான்ற வார்த்தையை என் பையனுக்கு நீ ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அவன் பிறந்து வந்து 4 பேர்த்த கொல்லுவானே தவிர அவன் சாக மாட்டான். அவன் அப்படியே செத்து போனாலும் செத்து போனவங்களை உயிரோட கொண்டு வரதுக்கான மந்திரம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பூஜையெல்லாம் பண்ணியாவது அவனை நான் உயிரோட கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இந்த விகண்டாவுடைய மனைவியை கொண்டு போய் வச்சு பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தைய பார்த்து பிரசவம் பார்த்தவங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. என்ன ஆச்சுன்னு உள்ள போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, அந்த குழந்தை நார்மலான ஒரு குழந்தையா பிறக்கல. அந்த குழந்தைக்கு 6 தலை இருக்குதுங்க. அதை பார்த்து எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. பத்ரா கேட்கிறாரு, என்ன மாமா குழந்தையோட முகம் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. உடனே இந்த விகண்டா கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்போ அவருடைய மனைவி காலில் விழுகிறாங்க, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விகண்டா பத்ரா கிட்ட, நான் வர வரைக்கும் இவங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த விகண்டாவுடைய மனைவி சிங்கிள் பேரண்டா இருந்த அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முருகருடைய பக்தன் அப்படின்றதுனால ஷண்முகா அப்படின்ற பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட எல்லாம் என் பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்கடா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. ஆனா யாருமே ஷண்முகாவை சேர்த்துக்க மாட்டாங்க. அதற்கான காரணம் ஷண்முகாவுடைய உருவமைப்பு ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் பயப்படுறாங்க. ஒரு நாள் ஷண்முகாவுடைய அம்மா பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்யறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஷண்முகா தனியா உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்போ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாம் வந்து ஷண்முகாவை பார்த்துட்டு பேய் பேயின்னு சொல்லி கையில கிடைக்கிற கல்லு மண்ணெல்லாம் எடுத்து போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்து ஷண்முகாவுடைய அம்மா அதிர்ச்சிக்குள்ளாயிருவாங்க. பசங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு எப்படியோ ஷண்முகாவை காப்பாத்திடுவாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கல்லால் அடிச்சே அந்த பசங்க எல்லாம் கொண்டு இருந்திருப்பானுங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த ஷண்முகா பாத்தீங்கன்னா எல்லாரு கூடயும் பழகணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கூட இருக்கிற பையன் கிட்ட ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுக்க, உங்ககிட்ட எல்லாம் பழம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அதெல்லாம் கேட்கும்போது ஷண்முகா அம்மாக்கு கஷ்டமா இருக்குங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஷண்முகாவுடைய அம்மாக்கு தினம் இதெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஷண்முகாவுடைய அம்மாக்கு மூச்சு திணறல் ஏற்படுதுங்க. இதுக்கு மேல என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என் பையனை மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகாவோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பத்ரா தான் பாத்தீங்கன்னா ஷண்முகாவை பாத்துக்க ஆரம்பிக்கிறாருங்க. பத்ராவுடைய முகத்தை கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. இப்ப ஷண்முகாவுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா விகண்டா, அவரு ஒரு சாமியார் தேடி காட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த சாமியார் கிட்ட தான் தன் மகனை நார்மலான மகனா மாத்துறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா இவர் போன நேரத்துக்கு அந்த இடத்துல சாமியாரை காணோம். அங்கேயே உட்காந்து தவம் புரியிறாரு. அந்த சாமியார் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, நீ காசிக்கு போ, அங்க போய் பிரேயர் பண்ணு, கண்டிப்பா உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. உடனடியா விகண்டா காசிக்கு கிளம்புறாருங்க. காசில போயிட்டு ஒரு சாமியார் கிட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சாமியார் வந்து நீ எப்படி என் இடத்துல வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையே நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பூஜை பண்றானா, இவனுக்கு அவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து இந்த விகண்டாக்கு உதவி செய்யலாம்னு முடிவு பண்றாருங்க.
ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் இவர் ஒரு சாமியாரை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணார் இல்லையா, அந்த சாமியார் இவரோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. அந்த சாமியார் கிட்ட இவர் உதவி கேட்கிறாரு. என்னோட பையன் இந்த மாதிரி பிறந்துட்டான், என்னோட பையனை நார்மல் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பா அதற்கான சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கும், தயவு செஞ்சு அது என்ன அப்படின்றத சொல்லி கொடுங்க, நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சாமியார் பாத்தீங்கன்னா ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்குறாருங்க. உன் பையனை நார்மலா மாத்துறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு, இதுல இருக்கிறது படி பண்ணு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அந்த ஓலைச்சுவடியை எடுத்துட்டு வந்து பத்ரா கிட்ட இவர் கொடுக்குறாரு. சோ நம்ம சண்முகாவை ரெடி பண்றதுக்கான சொல்யூஷன் இதுல இருக்குது, தேவையானதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்ல இந்த பத்ரா சரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ராசியில இருக்கிறவங்களுடைய பிளட் தேவைப்படுதுங்க, அதெல்லாம் வச்சுதான் இந்த ரிச்சுவல்ஸை தொடங்க போறாங்க. அந்த பிளட்டுக்காக நான் சிட்டிக்கு புறப்படுறேன் அப்படின்ற மாதிரி பத்ரா கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஹைதராபாத் சிட்டில நம்ம ஹீரோ போலீஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோடைய பேரு கார்த்திக். அவர் ஒர்க் பண்ற அதே ஸ்டேஷன்ல ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் இருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருதுங்க. நம்ம ஏரியால போதைப் பொருள் புழக்கம் இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா என் பையனும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்ட்டு. இப்போ அவனுங்க எந்த இடத்துல வச்சு இதெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதை நான் உன்கிட்ட சொல்றேன், நீ என்ன பண்றேன்னா அந்த இடத்துக்கு போய் என் பையனை மட்டும் எப்படியாவது காப்பாத்திட்டு மத்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கிளம்புறாருங்க. அந்த இடத்த கமல் அப்படின்ற ஒருத்தன் தான் பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். இந்த போலீஸ்காரருடைய பையன் அங்க போயிட்டு காசு கொடுத்து போதைப் பொருளை வாங்குறதுக்கு டீல் பேசிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. அப்ப இந்த கமலும் போலீஸ்காரரோட பையனும் பாத்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. இந்த கமல் சொல்றான், உனக்கு நான் ஃப்ரீயா ட்ரக்ஸ் கொடுக்குறேன்டா, தயவு செஞ்சு என்னை இந்த ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்ல, உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது, யாராவது ஃப்ரீயா ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்களா, நான் தான் தரேன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி இந்த கமல் இந்த போலீஸ்காரரோட பையன் கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்கான். உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியில வராருங்க. இந்த போலீஸ் ஆபீசரோடைய பையனை பிடிச்சி வெளியில நிப்பாட்டி அடி அடின்னு அடிக்கிறாருங்க. நான் யாருன்னு தெரியுமா, நான் யாரோட பையன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ யாரோட பையன் தெரிஞ்சுதாண்டா உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்க அப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீ என்னடா இப்படிதான் ட்ரக்ஸ் எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்க, பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த கமலை அரெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது பட்டுன்னு ஹீரோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய கன்னை எடுத்து கிட்ட வந்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாருடா, ஒழுங்கா அந்த கன்னை கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கமல் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஆனா எங்க போலீஸ்காரங்க நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல பட்டுன்னு இந்த கமல் ஷூட் பண்ணிடுறாங்க. புல்லட் பாத்தீங்கன்னா பின்னாடி நின்றுட்டு இருந்த இந்த போலீஸ் ஆபீசரோடைய பையனோட ஷோல்டர்லயே போய் பட்டுருது. ஷோல்டர்ல பட்டதுனால அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதனால உடனடியாக அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டு இந்த கமலை பிடிக்கலான்னு நினைச்சா இந்த கமல் அவனுடைய தலையிலேயே கன்னை வச்சு மிரட்டுறான். கிட்ட வந்தீங்கன்னா என்ன நானே ஷூட் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் பண்ணிராதரா, ஒழுங்கா கன்னை கொடுத்துரு, அது என்னோட சர்வீஸ் ரிவால்வரு, கண்டிப்பா பெரிய பிரச்சனை வந்துடும், நம்ம எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்ல அவனோட தலையில அவனே கன்னை வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய காருக்குள்ள ஏறி கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அவனால டிரைவும் பண்ண முடியல. இங்க நின்று நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு, நீ எங்க போனாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா அப்படின்ட்டு. அங்கதாங்க இன்னொரு ட்விஸ்டும் வைக்கிறாங்க. ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த கமல்னால காரை ஒழுங்கா டிரைவ் பண்ண முடியலங்க. போற வழியிலேயே எங்கேயோ ஆப்போசிட்ல வந்த ஒரு கார் மேல மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கமலுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டல. அங்க கட் பண்ணா பெங்களூர்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனை ஒரு சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா ஹீரோனுக்கு தகவல் கிடைக்குது. அவர் மோஸ்ட் சீனியரா இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு தூரத்துல இருந்து பார்க்கும் போதே நான் ரொம்ப நர்வஸ் ஆயிருவேன். அவர் என்ன மீட் பண்ணணும்னு சொல்லி இருக்காரு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் கேஸை பத்தி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தல்ல, அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் அவரோட டேபிளுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவர் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு போல அப்படின்னு சொல்ல, அது எப்படி அவரோட டேபிளுக்கு போச்சு அப்படின்னு கேட்க, நீ இங்கிருந்தே கேள்வி கேட்காம முதல்ல அவரை போய் பாரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோனு கிளம்புறாங்க. இப்போ அந்த சார் நம்ம ஹீரோன் கிட்ட கேட்கறாங்க, உன்னோட காலேஜ் லாஸ்ட் டே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க, நல்லா இருந்தது சார் அப்படின்னு சொல்ல, நீ எப்போ ஊருக்கு கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவோம் சார் அப்படின்னு சொல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை சப்மிட் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் இன்னும் உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை சப்மிட் பண்ணவே இல்லை, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோன் சொல்றாங்க, என்னோட ப்ராஜெக்ட் இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜ்ல தான் சார் இருக்குது, ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைஞ்ச வழக்கா இருக்குது அப்படின்னு சொல்ல, பட் நம்ம ஹீரோயினால அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல, சார் பயங்கரமா திட்ட போறாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு விஷயத்த சொல்றாருங்க, ஹீரோயின் படிப்புக்காகவும் பேருக்காகவும் மட்டும் அந்த ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ண கிடையாது, உண்மையிலேயே அந்த வழக்கை சால்வ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் அந்த ப்ராஜெக்ட்டை எடுத்திருந்திருக்காங்க, பட் அது இன்கம்ப்ளீட்டா இருந்துட்டு இருக்கு, உன்னோட ரிசர்ச் உண்மை அப்படின்னா அந்த ரிசர்ச் மூலமா பல உண்மைகள் வெளியில வந்து பல பேர்த்தோட லைஃபை காப்பாத்தும், அதனால இந்த ரிசர்ச் ஒர்க்ல நான் உனக்கு உதவி செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சார் சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. சரி உனக்கு என்ன மாதிரியான உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரெய்னி சீசன்ல தான் நடந்திருக்குது, அதுவும் ஹைதராபாத்ல தான் நடந்திருக்குது, அதனால ஹைதராபாத் போலீஸோட சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்ததுன்னா போதும் சார், அவங்க உதவி செஞ்சா போதும், நான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறேன் அப்படின்ற மாதிரி சார் சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட சீனியர் ஆபீசர் ஹீரோ பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலா இந்த போலீஸ்காரருடைய பையனை நம்ம ஹீரோ அடிச்சார் இல்லையா, பின்னாடி இருந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விட்டுட்டான், அது என்னவா ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு மைனர் பையனை கொஞ்சம் கூட
கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு போலீஸ் ஆபீசர் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் ஆயிருந்திருக்குதுங்க. ஆனா அந்த பையனோட அப்பாவே நான் சொல்லிதான் இந்த மாதிரி பண்ணுனா அப்படின்னு சொல்ல வராரு. ஆனா அவரை பேச விடாம சீனியர் ஆபீசர் நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டுறாருங்க. ஹீரோ சொல்றாரு, சார் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது அப்படின்ட்டு. உன்னோட இன்டென்ஷனை பத்தி எல்லாம் யாரு கேள்வி கேட்பா? மீடியா என்ன பேசுது அதை மட்டும் பாரு. உன் கன் எங்க அப்படின்னு கேட்க, சார் அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட இருக்குது சார் அப்படிங்கும்போது, உன்னோட எக்ஸ்பிளனேஷன்லாம் யாருக்கு தேவை? இன்னும் 7 நாளுக்குள்ள உன்னோட சர்வீஸ் ரிவால்வரும் சீஸ் பண்ணப்பட்ட ட்ரக்ஸும் என் கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்றாருங்க. இப்ப அந்த கமல் அப்படின்றவன் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் போலங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அந்த இடத்த ஆய்வு செய்யறாரு. ஹீரோரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு, இங்க அடிபட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கான். அதனால இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் செக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரக் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கோம்ல, அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஜாவித் அப்படின்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த பையனோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க அம்மாவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒரு நபர் ஃபோன் பண்ணி, ஜாவத்து கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த கமல் அப்படின்றவன் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஏகப்பட்ட டிவைசஸ் எல்லாம் இருக்குதுங்க. அங்கிருந்து ஒரு நபருக்கு போன் அடிக்கிறான். அந்த நபர் வேற யாரும் கிடையாது, பத்ரா தான். ஒரு பொண்ணோட டீடைல் அமைச்சிருக்கிறேன், அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இந்த பத்ரா ஆர்டர் கொடுக்குறான். கமல் சரி அப்படின்னு கேட்டுக்கிறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுக்கு வீட்டுல மாப்பிளை பார்த்திருக்காங்க. நம்ம ஹீரோன் இன்ட்ரெஸ்டே இல்லாம அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா அது, வாழ்க்கையில இப்படி எல்லாம் சாதிக்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போலே அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார் வந்து நீ கேட்ட மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர அரேஞ்ச் பண்ணியிருக்கிறமா, நீ அவரை போய் பாரு, உனக்கு தேவையானதெல்லாம் அவர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி சார், நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த சம்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல விகண்டா அப்படின்ற ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, அவரு காட்டுக்குள்ள உட்காந்து பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த பத்ரா வந்து ஒருத்தங்களையா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு ராசியில இருக்கிறவங்களுடைய பிளட் தேவைப்படுது அந்த பையனை குணப்படுத்துறதுக்கு அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருந்தோம் இல்லையா. அந்த வகையில இந்த பத்ரா தான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருக்கக்கூடிய ஒரு ஆட்களையும் கடத்தி தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாருங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இந்த ஒரு ஊருக்கு வந்து சேர்றாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த அதிகாரியை மீட் பண்ணி விஷயத்தை ஷேர் பண்றாங்க. அந்த அதிகாரியும் பாத்தீங்கன்னா நீ என்ன ரிசர்ச் பண்ற, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே டெய்லியுமே என்கிட்ட அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அனுப்பி வைக்க, ஹீரோக்கு ஆல்ரெடி ஹீரோனை தெரியும் போல, வந்த உடனே கோவமா நடந்துக்கிறாரு. வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட இருக்கிற ஆஃபீஸர் சொல்றாரு, சீனியர் ஆஃபீஸர் தான் உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சாங்க, அவங்களுக்கு ஏதோ ரெக்யர்மெண்ட் இருக்காமா அப்படின்ட்டு. ரெக்யர்மெண்ட்டா, என்ன ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கேட்க, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காத, நான் இங்க ஒரு கேஸ் விஷயமா தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கேஸ் விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்களோட எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக இவங்க தீவிர விசாரணையில் இறங்கி இருக்கிறாங்க. அது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வழக்குங்க. அந்த மிஸ்ஸிங் கேஸ் வழக்கை எடுத்து தான் இவங்க இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆக கிடையாது. அதை கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு வேலையும் கிடைக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் உங்களோட ஹெல்ப்புக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த வழக்கோட டீடைல் என்னன்னா, அடுத்தடுத்து பெண்கள் மர்மமான முறையில் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருக்காங்க. பட் இறந்து போன பெண்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டியே கிடையாது. அவங்க இறந்து போனதுல எந்த ஒரு சிக்னேச்சர் பாயிண்ட்டும் கிடையாது. பட் ஏஜ் கேட்டகரி மட்டும் சிமிலரா இருந்திருக்குது. இதை சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்கிறாரு, எந்த சம்பந்தமே இல்லாத இந்த கேஸை எடுத்து நீ எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இதுல என்ன மர்மம் இருக்க போகுது அப்படின்னு கேட்க, ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் யாரோட கண்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இறந்து போன பெண்கள் எல்லோருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்த பொண்ணுங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போய் தான் வந்து தற்கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலதான் பேரண்ட்ஸ் வந்து பெருசா கம்ப்ளைண்ட் கொடுக்க கிடையாது. அதே சமயம் அந்த பசங்களும் இறந்து போயிருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா பெருசா இந்த வழக்குல இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டேன்றாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சாதாரண சூசைட் வழக்கா நான் பார்த்திருந்தேன்னா என் கண்ணுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த கேசஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறேன். அதனால தான் இதுல ஒரு சிக்னேச்சர் பாயிண்ட் இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த வழக்கோட சீரியஸ்னஸ் ஹீரோயின் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியில ஓடி போன எல்லா பொண்ணுங்களுமே இறந்து போக கிடையாது. 1-2 பொண்ணுங்க வந்து காணாம தான் போயிருக்கிறாங்க. காணாம போன ஒரு பொண்ணை பத்தி அவங்க தம்பி Facebookல வீடியோ போட்டிருக்கான். என்னோட அக்கா காணாம போயிட்டா, கண்டுபிடிச்சு கொடுங்க, யாராவது தகவல் தெரிஞ்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு. சோ காணாம போன பொண்ணை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ இந்த பத்ரா கிட்ட இருந்து கமலுக்கு கால் வருதுங்க. நம்ம ஹீரோயின் வந்து மிஸ்ஸிங் வழக்கெல்லாம் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டா. அதனால ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரை வச்சு அவளை போட்டு தள்ளிடு அப்படின்னு ஆர்டர் கொடுக்க, கமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆளை அரேஞ்ச் பண்றாங்க. கடைசியா ஒரு பையன் வந்து என்னோட அக்கா காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி Facebookல வீடியோ போட்டிருந்தான் இல்லையா, அந்த பையனுடைய அம்மாவையும் அந்த பையனையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரணை பண்றாங்க. அந்த பையனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சும்மா வீட்டில் சண்டை போட்டுட்டு அவள் வீட்டை விட்டு போயிட்டா, ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்துருவான்னு தான் நான் நினைச்சோம், ஆனா அவள் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துக்கு இந்த பத்ரா கூட்டிட்டு போறதை நம்ம கிட்ட விஷுவலா காட்டுவாங்க. நீங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த
அந்த பொண்ணோட அம்மா சொல்லுவாங்க, அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துருவா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசவே மாட்டாங்க. அதனால அவங்களை அமுச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, நீ கொண்டாந்த வழக்குல அவங்களுக்கே வந்து சீரியஸ்னஸ் இல்ல, அதனால நீ இந்த மிஸ் ஆன கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது இருந்தா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு கோவம் வந்துருதுங்க. எனக்கு தெரியுது நீ எதனால எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. எதனால அப்படின்னு கேட்க, நான் உன்னோட காதலை ஏத்துக்கல, அதை மனசுல வச்சுட்டு தானே ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்கறதுக்காக காஃபி ஷாப்புக்கு வராரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பழைய லவ்வோட பேசலான்னு போகும்போது பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் ஒரு நபர் வந்து உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்ததும் ஹீரோக்கு சங்கட்டமாக போயிருங்க. உடனே அங்கேருந்து கிளம்பும்போது அம்மா ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தானே அந்த பையன் ஒளிஞ்சிருந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துடுறாரு. அவனை பிடிச்சி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்பவே பம்பறான். உடனே நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து எதுக்கு அந்த பையனை அடிச்சுக்கிட்டு இருக்க, என் ஃபோட்டோலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பையனை விட சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த கமல் வந்து நம்ம ஹீரோவுடைய அந்த சர்வீஸ் ரிவால்வரையும் காரையும் எடுத்துட்டு தப்பிச்சு போகும்போது ஒரு கார்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணானே, ஆப்போசிட்ல வந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அங்க பலி கொடுக்கறதுக்காக கூட்டு போறதுக்கு இந்த வண்டியில போய் தான் கமல் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி இருந்திருப்பான். அப்ப காரை விட்டு இறங்கி வந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த கமல் கிட்ட உதவி கேட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல கமலும் மயங்கி போயிருந்திருப்பான். அந்த கமலோட கையில பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணு கத்திய வச்சு கிழிச்சு ஏதோ ஒரு நம்பர் மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பா. சோ இந்த ஒரு சூழ்நிலையில அந்த கிட்னாப்பர் மறுபடியும் எழுந்திருச்சு வெளியில வருவான். இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற பொண்ணை அட்டாக் பண்ணி காட்டுக்குள்ள கிட்னாப் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்போ எல்லா பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கிட்னாப் பண்ணி அந்த சண்முகா அப்படின்ற அந்த பையனை குணப்படுத்துறதுக்காக கொண்டு போயிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ராசியில இருக்கக்கூடிய ஆட்களையும் கூட்டிட்டு வந்துட்டேன், இனி அந்த பையனை குணப்படுத்துறதுக்கான ரிச்சுவல்ஸை தொடங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த விகண்டா அப்படின்றவர் சொல்றாரு, எல்லா ராசியில இருக்கக்கூடிய பொண்ணுங்களும் வந்துட்டாங்க, ஆனா கிளிங்காரா அப்படின்ற அந்த ராசியை சார்ந்த ஒரு பொண்ணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த ராசியில இருக்கக்கூடிய பொண்ணை மட்டும் நீ கொண்டு வந்துரு, இந்த ரிச்சுவல்ஸை தொடங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போய் உடனே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரா கிளம்புறாரு. அப்பதான் இந்த விகண்டா சொல்றாரு, கிளிங்காரா ராசியில இருக்கக்கூடிய பொண்ணு வந்து கிடைக்கிறது அவ்வளவு சுலபமெல்லாம் கிடையாது, அந்த கிளிங்காரா ராசின்றது ரொம்ப ரேரு, ரொம்ப கஷ்டப்பட்டு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனோட ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காருங்க. ஹீரோனை பார்க்கலான்னு போகும்போது அங்க அந்த போட்டோகிராஃபர் பையன் நின்னுக்கிட்டு இருப்பான். நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அக்காவோட ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே இருக்குதுங்க. கடைசியா காணாம போன பொண்ணு பேரு ஸ்ராவியா. அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ அந்த ஸ்ரீகாந்த்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த ஸ்ரீகாந்த் அப்படின்ற பையனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்ப அந்த போட்டோகிராஃப் பையன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பத்ராவோட ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கும் பாஸ்ட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அப்படின்ட்டு. பத்ராவோட ஆளுங்க பாத்தீங்கன்னா ஹீரோனோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஸ்ரீகாந்த் பத்தி விசாரணை பண்ணலாம்னு போனாங்க இல்லையா, அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுதுங்க. அந்த ஸ்ராவியா அப்படின்ற பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டு பேரு கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீகாந்தும் கௌஷிக்கும் பாத்தீங்கன்னா ஒரே பொண்ணை லவ் பண்ணிருப்பாங்க போல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை எல்லாம் ஆகி போலீஸ் எல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி விசாரணையில் தெரிய வருதுங்க. ஸ்டேஷன்ல போய் இதை பத்தி கொஞ்சம் டீடைலா விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருதுங்க, கௌஷிக்கும் ஸ்ராவியாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா இடையில பூந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கிறான். அதனால இந்த 3 பேருக்கு இடையில ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி சண்டையெல்லாம் போயிருந்திருக்குது. போலீஸ்காரங்க இன்வால்வ் ஆகி இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சதா வந்து சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு போயிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஃபோன் பண்றாருங்க, கமல் கேஸ்ல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சார் அப்படின்ட்டு. கமல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருக்கான். அவனோட கையில வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் இருந்திருக்குது. அது யாரோடைய நம்பர் அப்படின்றத போலீஸ்காரங்க ட்ராக் பண்ணதுல அது வந்து ஒரு பொண்ணோடைய நம்பர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. பட் கமல் அங்கிருந்து தப்பிச்சிட்டான். அந்த பொண்ணு யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அந்த பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்றது தெரிய வருது. பட் பெருசா எந்த ஒரு டீடைலும் கிடைக்கலங்க. இந்த கமலை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த வழக்குல ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமலை தேடி அலைய ஆரம்பிக்கிறாருங்க. கமல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போய் சண்டையும் போடுறாரு. மறுபடியும் கமல் ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோனை கொண்டு போய் ஹீரோயினுடைய பிளாட்ல ஹீரோ டிராப் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்களோட பழைய லவ் ஸ்டோரி எல்லாம் நினைச்சு இவங்க 2 பேரும் சேரலாம் அப்படின்ற
மாதிரி பேசிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லர் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கதையை முடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு கூட ஹீரோ இருக்கிறாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஷூட் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் பின்வாங்கிடுவாருங்க. அடுத்த நாள் காலையில் பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்குங்க. இவங்க ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு பையனை தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறான் அப்படின்ற ஒரு தகவல். உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. இந்த கமல் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அந்த சர்வீஸ் ரிவால்வரை எடுத்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்பலாம் பார்த்தீங்களா, அன்னைக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ஆப்போசிட் கார்ல இருந்து இறங்கி வந்த அந்த வருஷான்ற பொண்ணு கமல் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கிறா. பட் கமல் வந்து அன்கான்சியஸான சூழ்நிலையில கடந்ததுனால கமலோட கையில இந்த வருஷாவுடைய ஃபோன் நம்பரை மட்டும் எழுதிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கிறா. பட் இந்த வருஷாவை கிட்னாப் பண்ணிட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, ஸ்ரீகாந்த். மறுபடியும் இந்த ஸ்ரீகாந்த் கண்ணு முழிச்சு நம்ம வருஷாவை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்திருக்கிறான். அதே ஸ்ரீகாந்த் இப்போ மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறான். இப்போ வருஷாவுடைய பாய் ஃப்ரெண்ட் கௌஷிக் அப்படின்னு ஒருத்தர் தான் இல்லையா, அவன் வந்து ஃபாரின்ல இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் தெரிய வருது அவன் ஃபாரின்லலாம் இல்லை, இந்தியாவில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோடைய பிரதர் அப்படின்றதுனால அந்த பையனை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு நான் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு வரல, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாருங்க. ஆக்சுவலாக கௌஷிக்கும் அந்த பொண்ணு தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் கௌஷிக் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஸ்ரீகாந்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அதை டிடெக்டிவ் மூலமாக இவங்க கண்டுபிடிச்சி அவன் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை நான் தான் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கமலை கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வருது இதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க்கே இருக்கு. அடுத்ததா கிட்னாப் பண்ண போற பொண்ணு வேற யாரும் கிடையாது, கிளிங்காரா அப்படின்ற அந்த ராசியில இருக்கக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த பொண்ணை மட்டும் அந்த பத்ரா கிட்ட புடிச்சு கொடுத்துட்டா இவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு இருந்திருக்கிறான். ஆனா கடைசியில அந்த பத்ரா பாத்தீங்கன்னா கமலை கத்தியால குத்திடுவான். அடுத்து நம்ம ஹீரோனை தான் கிட்னாப் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு மந்திர சக்தி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள பூந்து நம்ம ஹீரோவே வாண்டடா ஹீரோயினை அந்த பூஜை பண்ணக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி பண்ணிடுதுங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கிளிங்காரா அப்படின்ற அந்த ராசியில பிறந்ததுனால ஹீரோனுடைய ரத்தத்தை அந்த விகண்டாவோடைய பையன் மேல போட்டோம் அப்படின்னா அந்த பையன் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காப்பாற்ற மாட்டேன்றாரு, ஏன்னா மந்திர சக்தி மூலமா நம்ம ஹீரோவை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அன்எக்ஸ்பெக்டடா அந்த இடத்துக்கு இந்த கமல் வந்துடுறான். இந்த பத்ராக்கு இவ்வளவு நாள் வேலை பார்த்து கொடுத்து கடைசியில் பத்ரா வந்து முதுகுல குத்திட்டான் இல்லையா, அதனால ஒரு மந்திரிக்கப்பட்ட கயிறை கொண்டாந்து, அதாவது அது இவ்வளோ நாள் நம்ம ஹீரோட கையில் இருந்ததுனால தான் நம்ம ஹீரோவை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது. அந்த கயிறை இந்த கமல் கழட்டினதுனால நம்ம ஹீரோவை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. மறுபடியும் நம்ம ஹீரோட கையில் அந்த மந்திர கயிறை இவன் கட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நார்மல் ஆயிடுறாருங்க. நார்மலான நம்ம ஹீரோ பயங்கரமாக அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோயினோட உடம்புல இருந்து அந்த ரத்தத்தை எடுக்கும்போது அந்த ரத்தம் நம்ம ஹீரோ மேலே பட்டு ஹீரோ மறுபடியும் நார்மல் ஆயிடுறாரு. அங்க நடந்த பூஜையில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற பொண்ணுங்களை எல்லாம் கொலை பண்ணி அந்த ரத்தத்தை அந்த பையனுடைய உடம்புல விட்ட உடனே 6 தலையா இருந்தது ஒரு தலையா மாறிடும். இன்னும் அந்த பையனுடைய உடல் நார்மல் ஆகணும் அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய ரத்தம் அந்த பையன் மேல படணும். அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது நம்ம ஹீரோ எதிர்த்து சண்டை போடுறாரு. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. அந்த விகண்டா மற்றும் அந்த விகண்டானுடைய மச்சான போட்டு தள்ளிடுறாருங்க. நம்ம ஹீரோனை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட பேசுறாரு, இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா சேர்த்து உன்னை நான் வந்து சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் சொல்றான், சின்ன வயசுல இருந்தே அன்பு பாசம் இது எல்லாத்துக்கும் தான் நான் ஏங்கினேன். என்னோட அம்மா அந்த அன்பை கொடுத்தாங்க, கடைசியில் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட அப்பாவும் மாமாவும் சேர்ந்து என்னை சரி பண்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க. அவங்களோட முயற்சிகள் எதுவுமே எனக்கு பிடிக்கலனாலும் நான் அமைதியாக இருந்தேன். பட் அவங்களோட முயற்சினால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ மேலும் என்னால் 4 பேர் இறந்து போகிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த நெருப்பில் போய் நின்று நெருப்பில் பஸ்பமாயிடுறான். நெருப்பில் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல முருகர் அவதாரமாக மாறின மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை நம்ம விஷுவலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புரியாது, பயங்கரமாக குழப்பம். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த விகண்டா அப்படின்றவர் வந்து ஒரு முருகரோட பக்தங்க. அவர் வந்து அவருக்கு பிறக்க போகிற குழந்தை ராஜா மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆசைகளை வச்சுருந்தாரு. பட் அது எல்லாமே அந்த பையனுக்கு குணத்தில் இருந்தது, பட் உருவத்தில் இல்லை. அந்த பையனோட உருவத்தை வந்து அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்களுடைய உயிரை அவங்க அப்பா எடுத்திருந்திருக்கிறாருங்க. அதை தாங்க முடியாமல் கடைசியில் அந்த பையனே தீயில இறங்கி இறந்து போயிட்டான். இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.